முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜ குடுங்கடா அப்படின்னு கேட்டா, 2 தேர்தல் ஆணையர்கள் என்னெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க. ராஜீவ்குமார் சொல்றாரு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னா 3600 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒருபடி மேல போய் கியானேஷ்குமார் என்ன சொல்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட முடியாது. ஏன்னா நெறைய பெண்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய தனி உரிமையை இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா, தேர்தல் வாக்குச்சாவடி அப்படிங்கிறது எல்லாரும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம நேர்மையா நாணயமா ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை மானிட்டர் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறோம். நாங்க பூத் ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே கேட்கிறோம். ஏதோ பெண்கள் குளிக்கிற பாத்ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்ட மாதிரி ஏன் இப்படி பதறீங்க? யாரை காப்பாத்துறதுக்காக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுக்க மறுக்கிறீங்க? இந்த கேள்விய பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதற்கு பொறுப்பான பதில சொல்லல.